നിന്നെടുക്കണമാ അടുത്തെടുത്തറ തലകുത്തി നിക്കണ്ടാ നിന്നെടുക്കണം அதெல்லாம் எடுக்க முடியாது மேட்ச் பார்த்துட்டே இருக்கும் ஃபவுல் 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 ஒரு வாட்டி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் 8 நிமிஷம் ஆச்சு சும்மா பார்த்தா வீடியோ ஆன் பண்ணல அது மாதிரி எல்லாம் நடந்துருக்கு நீங்க எந்த டீம் பாய் எந்த டீமும் இல்லை பேர் எடுத்தேன் சும்மா வந்தீங்களா மீட்டிங்கு முடியாத டைமுக்கு அப்படின்ட்டு பேர் எடுத்துட்டேன் நானே மெசேஜ் மீட்டிங் டைமும் முடியலதான் அப்படியா இன்னைக்கு பார்த்து வர போறானா கரெக்டா சரி ஆள் இல்லையே அவ்வளோ ஆள் கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஓடி நைஸ் நைஸ் ஐயோ வா வா பரவாயில்ல பரவாயில்ல வா நைஸ் ஷாட் ஏய் சூப்பர் சேவியா முடியுமா பாத்து ஈஸி 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 நைஸ் ஒன் முகேஷ் ஏய் சூப்பர் பால்யா ஆண்டா விட்டா ஏய் தம்பி டேய் ஏய் நல்லா வச்சிட்டடா இல்ல ஷூ பட்டுச்சுடா நல்லா வச்சிட்டேன் நான் இப்ப வீட்டுக்கு போனாதான் தெரியும் நல்லா வலிக்குது இப்ப நானாவது கால் எடுத்துருக்கணும் டச் ப்ளூ பால் சஃபி இப்போ போய் எடுக்க முடியுமா அந்த பாலை எங்க இருக்கானா அந்த வீட்டுக்குள்ள பின்னாடி வேணாம்ல அதான் வேணாம் அப்புறம் எடுத்துக்கலாம் ஈஸி ஈஸி அது எப்படி போயிடுச்சு உலாத முன்னாடி இல்லை மேனுக்கு முன்னாடி இல்லை டேய் 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 மாறி மாறி மடிச்சு கடைசியில எதுக்கு மடிச்சோன்னு மறந்துட்டான் ஃப்ரைடே வரியா
அவ்வளோ. நாளைக்கு ஏதோ 5 சைடு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆமாம். அது எங்கே வெனியூ எங்கே அப்படின்னு ஸ்மாஷர்ஸ் கொட்டிவாக்கம் மேக்ஸ் மேலே ஒன்று இருக்கு அதுவா அப்படின்னு அவன் சொன்னான். நானும் போனதில்லை. போனது மேக்ஸ் இருக்குல்ல எங்கள் கொட்டிவாக்கம்ல. ஸ்மாஷர்ஸ் கிரவுண்டு பேர். மேக்ஸ் துணி கடை இருக்குல்ல. ஆமாம். டெரஸில் ஒரு கிரவுண்ட் இருக்கு 5 சைடு. அது ஓஎம்ஆரில் சொல்கிறீங்க? இங்கே ஈஸியாக இல்லை, இது ஓஎம்ஆரில். ஈஸி, ரொம்ப சேலஞ்செலாம் பண்ணோண்ணா. ஈஸியாக ஆடுங்க, ஈஸியாக ஆடு. சரி கூகுள் பண்ணால் வந்துடும் பார்த்துட்டு. அந்த குரூப்பில் ஆட் பண்ணலாம். அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ண. உன்னை ஆட் பண்ணானா? சரி நான் வாட்ஸ்அப் செக் பண்ணல, அவர்கிட்ட பேசிட்டு எனக்கு ஒரு இன்டர்வியூ கால் இருந்தது. அது வந்து இன்னைக்கு லேட்டாகவே வந்தானா. அப்படியா? ஓகே. எப்படி போச்சு? ஓகேவா போச்சு. ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் 3 ரவுண்ட் இருக்கு. அப்படியா? ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே. இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. என்ன சொன்னாங்க? we will let you know அப்படின்னாங்களா? இல்ல அடுத்த ரவுண்ட் ப்ராசஸ் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அதான் கார்ப்பரேட் வேர்ல்ட்ல will let you knowனா ரிஜெக்ட்னு அர்த்தம். இல்லப்பா சொல்ல முடியாது. போத் அதர். எனக்கும் இந்த கடைசி 2 கம்பெனி will let you know தான் சொன்னாங்க. அப்படியா? சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. ஓகே. எவ்வளவு நான் டைம் எடுத்துக்கிட்டாங்க? எனக்கு 3 வீக்ஸ் மேலே ஆச்சு. 3 வீக்ஸ் மேலே ஆச்சா? ரொம்ப லேட் பண்ணானுங்க. எனக்கும் அதே தான். இப்போ நான் சர்வேஸ் பேரன் ஒரு கம்பெனி இருக்கு, அதுக்கு அட்டென்ட் பண்ணேன். சூப்பரா போச்சு. ஹெச்ஆர் ரவுண்ட் முடிஞ்சது, ஹைரிங் மேனேஜர் ரவுண்ட் முடிஞ்சது. சூப்பர். ஹைரிங் மேனேஜர் என்ன சொன்னாரு, ஐ ரியலி லைக் யுவர் ப்ரொஃபைல், ஐ வில் கால் யூ அப்படின்னு சொன்னாரு. சொல்லி 1.5 hour ஆகுது, காலே வரல. எனக்கு வெயிட் பண்ணு. அவங்கள்ட்ட ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணிக்கோ. பண்ணியா? பண்ணேன், இன்னைக்கு தான் பண்ணேன். அவங்க சொன்னாங்க இன்னும் ஒரு 3 குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா. அவங்ககிட்ட பேசிட்டு சொல்றோம். ஓகே. எனக்கு பெங்களூர்ல பேக்கேஜ் கொஞ்சம் அதிகமா இருந்தேன். இந்த டீம்ல அவ்வளவு இல்ல போல. அதே ரீடைன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதனால என்ன பெஞ்ச் பண்ணிட்டாங்க. அது வேற பயமா இருக்கு. ஏதோ ஒரு வேலை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி இருந்தா கூட கொடுத்துருப்பாங்க. ஓகே. நான் டிமாண்ட் பண்ணதுனால என்ன புல் அவுட் பண்ணிடுவாங்க. லைட்டா பயமா இருக்கு. எத்தனை வருஷம் வச்சிருக்க? 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எவ்வளவு வாங்குற? 10 plus variable 2. ஓகே. 12 வாங்கிட்டு இருந்தேன். 8 இருக்கணும். 8 இருந்தா எனக்கு சென்னைக்கு 8 ஓகே தான். பெங்களூருக்கு 8 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அது சொல்ல மறந்துட்டேன் அவங்ககிட்ட இன்டர்வியூவில். ஐயோ இதை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, டோன்ட் கோ பேக். அவங்க 10% அது மாதிரி ஏதாவது கேளு. டோன்ட் செல் யுவர் செல்ஃப் ப்ளஸ். ஓகே. எல்லாருமே எவ்ரிஒன் இஸ் கிவிங் தி சேம் பீஸ் ஆஃப் அட்வைஸ். ஆனால் சென்னையில் சிம்பிளி வேகன்சியே கம்மியாக தான் இருக்குது. ஓகே. பெங்களூர்னா கிடைக்குது. திரும்பி பெங்களூர் போடுற இன்ட்ரெஸ்டே இல்லை. ஓகே. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்துட்டு இதில் நல்ல இது இருக்கு. ஐ மீன் துபாயிலலாம் நல்ல இது இருக்கு. இல்லைண்ணா, ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இங்கே பிரச்சனை இருக்குண்ணா. இப்போ இந்தியா விட்டு மூவ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 4 years. ஓகே. நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. மேபி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதான் இப்போது அந்த அது பேர் என்ன ஸ்டீரியோ டைப் தான் பிரேக் பண்ணிட்டாங்களே. இந்த ஏஜ்க்குள்ளே ஃபாரின் போகணும் அப்படின்ற, எப்போ ஃபாரின் போகலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. மேபி 4 years கழிச்சு கூட ட்ரை பண்ணலாம் நம்ம. நான் உங்களுக்கு என் ரெஸ்யூம் அனுப்பிச்சேன். ஆமாம். நான் பார்க்குறேம்மா. ஐ வாஸ் இன் கம்ப்ளீட். நீ ஃபுல்லாக மீட்டிங்ஸில் இருந்தேன். எப்போ இல்லாதது சொன்னேன். நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டோமா டேரன்ட்ட பேசிட்டு. அவர் சொன்னார் நோ ஹீஸ் இன் மீட்டிங், நீங்கள் ஏன்னா ஈவினிங் போய் பேசுங்க அப்படின்னாரு. சரி ஓகே. நானும் ஈவினிங் உங்கள் பேர் இல்லைன்னு பார்த்தேன். அப்புறம் நீங்கள் இருந்தீங்க. அப்போ பண்ணிட்டு அந்த குரூப்பில் ஆட் பண்ணுங்க, விளாட்லாம் ஃப்ரைடே. சரிங்க. ஓகே. நீ ஷேடோஸ் கூட விளாட்ற, எல்லா டீம்ஸ் கூட விளாட்ற. ஆக்சுவலாக எந்த டீம் கூட விளாட்ற நீ? எல்லாரும் அனைவருக்கும் நான் புதுசு. ஐயோ ரொம்ப தப்பாக வருது. எங்கே போர்டு இருந்ததோ அங்கே போ. கெஸ்ட் பிளேயர். அங்கே வந்து என்னன்னா இப்போ தான் வந்து இந்த டர்ஃப்லாம் பிடிச்சிருக்காங்களா. ஸோ யார் ஷேடோஸ். ஓகே. ஸோ அதனால நீ எவ்வளோ வருஷமா விளாட்ற பட் ஷேடோஸ் கூட? 2 years இருக்குங்களா? அப்படியா? அவ்வளோதானா? ஓகே. ஒரு டீம் இருந்த டர்ன் ப்ரோ தெரியுமா? என்னம்மா? இவங்க ஒரு டீம் இருக்கு. இவன் ஜோஷுவா பாய். அதுதான் டர்ன் ப்ரோன்னு ஒரு டர்ன் பாஸ்கர் சார் தெரியுங்களா? ஆமாம். அங்கே தான் நான் இருந்தேன். ஓகே. டிவிஷன்ஸ் ஆடும்போது காலேஜ் முடிச்சுட்டு அந்த டைமில். சரி சரி. அதுக்கப்புறம் எல்லா டீம் கூடயும் சும்மா அப்படியே பார்க்குற இடத்துலலாம் விளையாண்டு கிரீஷ் கூட சேர்ந்ததுல தான் எனக்கு அந்த பழக்கம். கிரீஷ் ஆனால் இங்கே இல்லை இப்போ இருக்காங்க. பட் அவன் இருக்கும்போது என்ன பண்ணுவான், எல்லா டீமுக்கும் ஆடுவான். அவன் இங்கே விளையாட வந்தான் ஒரு வாட்டி கிரீஷ். ஓகே. விளையாட வந்துட்டு அவன் கெப்பாசிட்டிக்கு டீம்லாம் இல்லை. அப்போது அது ஜஸ்ட் ஸ்டார்டிங் த குரூப். ஓகே. அப்போது இல்லையா இவ்வளோ பிளேயர்ஸ் இல்லை. த குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் ஆல்சோ இஸ் வெரி லெஸ். ஓகே. இப்போ தான் இட் இஸ் வே பெட்டர். முன்னாடி இட் வாஸ் வெரி லெஸ். ஸோ அப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வாட்டி தான் எவ்வளோ ஓடிட்டாங்க.
அவங்க கூட விளையாடுவாங்க. அவங்க டிஸ்கோ நிஞ்சாஸ்னு ஒரு டீம். ஆமா ஆமா, அது ஃபுல்லா உடைஞ்சிருச்சுல டீம். அது எல்லாரும் போயிட்டாங்க. ஆக்சுவலி தே கெப்ட் இட் அலைவ். லைக் ஒரு 10 பேர் இருந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ மேட்ச் போடுறதுன்னு. அந்த 10 பேர்லயே 4 பேர் கிளம்பிட்டாங்க. ஸ்டவியா, சூஷி எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அந்த டீம்ல இருந்தே ஒரு பீஸை நாங்க தத்தெடுத்துக்கிட்டோம் ஷேடோஸ்க்கு. ராஜான்னு சொல்லி ஒருத்தர் கண்ணாடி போட்டு. ஆமா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், தம்பி விளையாட வாடா அப்படின்னு கூப்பிட வர மாட்டேங்கிறான். இன்ஜுரி போல ஏதோ. ஓகே, அவரு நேத்திக்கு தான் வந்தாரு. ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஓடுறாரு. இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. லாஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. போன மேட்ச் லாஸ்ட் 3 ரெக்கார்டிங் யார் பண்ணான்னு தெரியல. நான் யூடியூப்ல போய் பார்க்குறேன், ஒழுங்காவே கேம் கவரே ஆகல. இந்த பசங்க இங்கே காமிச்சிட்டு இருக்காங்க ஃபுல்லா அந்த இடத்துல. அது பேசிக்கிட்டே கீழே ஓவர் ஓவர் ஓவர்